வெல்கம் டு லாஸ்ட் மிஸ்ட்ரீஸ். டுடே நம்ம சேனலில் இந்தியாவில் நடந்த உண்மை நிகழ்வை பற்றின ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அது ஒரு நைட் டைம். அந்த டயத்தில் ஒரு பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக நிற்கிறா. ரொம்ப நேரமாக நிற்கிறா. இவ காத்திருந்த ட்ரெயின் அப்போ தான் வருது. அந்த பொண்ணு வேகமாக ஓடி போய் அந்த ட்ரெயினை எடுக்காதங்குள்ள ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறா. அவள் அன்ரிசர்வ்டில் தான் போகிறா. ஸோ கூட்டம் நிறைஞ்ச ஒரு பகுதியில் தான் போவா அப்படிங்கிறதும் தெரியும். உள்ளே போய் பார்க்குறா, தனக்குன்னு ஒரு சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்கும்போது அவளுக்குன்னு ஒரு சீட் கிடைக்கிது. அங்கே போய் பேக்கை தன்னுடைய சீட்டுக்கு அடியில் வச்சுட்டு சீட்டில் உட்கார்றா. அப்போ உட்காந்துட்டு அங்கேயே தான் கொண்டு வந்த சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அந்தந்த இடத்துல அங்கன தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த பொண்ணும் தூங்குறா. அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஒரு விதமான பதட்டத்தோட அலறக்கூடிய சத்தம். அதை கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னு சொன்னால் அங்கே வந்திருக்க எல்லாருமே மேக்சிமம் குடும்பத்தோடு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக வந்திருக்கா. ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியும், ட்ரெயினில் போனோம் அப்படின்னு சொன்னால் அதிகமான கூட்டம் வருவாங்க, அதனால நம்ம தனியாக போகிற மாதிரி இருக்காது அப்படின்றது. இதே தானே நாமளும் உணர்வோம். அதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா கூட்டமான பகுதிகளில் தானே நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு சேஃப்டி நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கா. ஆனால் அப்போ தெரியாது, எவ்வளவு தான் கூட்டத்தோட இந்த கூட்டம் இருந்தாலும் தனக்கு யாருமே உதவி செய்ய போகிறதில்லன்னு. அப்போ இந்த பொண்ணு தூக்கத்திலிருந்து விழிச்சு வேகமாக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கீழே இறங்கி பார்க்குறா. அப்போது முகமூடி போட்டுக்கிட்டு ரயில் கொள்ளையர்கள் ஒரு 4-5 பேர் இவங்க கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி வேகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இவளை நோக்கி தான் அந்த கொள்ளையர்கள் வராங்க. இவ கழுத்தில் ஒரு தங்க செயின் போட்டிருக்கா. அந்த தங்க செயினை வேகமாக வந்த ஒருத்தன் சட்டுன்னு பிடுங்கிடுறான். அந்த பிடுங்கின வேகத்தில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவனை பல்லார்னு தள்ளி விட்டுடுறாங்க. இந்த பொண்ணு தள்ளி விட்டதை பார்த்த அத்தனை பேருக்குமே அதிர்ச்சி. காரணம், அங்கே இருக்கக்கூடிய யாருமே எதுக்கலை. ஆனால் இந்த பொண்ணு தான் எதுக்குறா. அதுக்கப்புறம் கொள்ளையர்கள் இந்த பொண்ணை தாக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இந்த பொண்ணு ஒரு ஆளாகவே அத்தனை பேரையுமே தன்னால் முடிஞ்ச லெவலுக்கு ஃபோர்ஸால் தடுக்குது. அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த பொண்ணு ரயில் கொள்ளையர்களில் ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை இறுக்கி கை காலெல்லாம் அப்படியே தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயின்ல இருந்து தூக்கி வீசுறாங்க. ரொம்ப ஃபோர்ஸில் ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயின்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட இந்த பொண்ணு ஆப்போசிட்ல இருந்து வந்துகிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் மேலே பட்டு 2 ட்ரெயினுக்கும் நடுவில் விழுகிறாங்க. அப்பவும் அந்த பொண்ணோட உடம்பு உயிரும் இருந்தது, அதுக்கான உணர்வும் இருந்தது. அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு ரொம்பவே டேமேஜ் ஆகுது. அதில் கால், கை அப்படின்னு அத்தனை இடமுமே சராமாரியா அவங்களுக்கு காயமாக, இடது காலில் முட்டிக்கு கீழான பகுதி அப்படியே இவங்க கண்ணு முன்னாடியே அந்த ரயிலால் நசுக்கப்பட்டு துண்டாகி போய் கிடக்கு. இவங்க கால், கை எல்லாத்துலேருந்துமே அதிகமான ரத்தம் அப்படிங்கிறது வெளியில் போய்கிட்டு இருக்கு. சதைகளெல்லாம் பிஞ்சு தொங்குது. இந்த நேரத்தில் அவங்களுடைய எண்ணத்தில் இருந்தது முழுசுமே, நாம் இனிமேல் வாழ போகிறது கிடையாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். இந்த நிலமையில் உயிருக்கு போராடிக்கிட்டு காற்றை மட்டுமே சுவாசிச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷம் இந்த மூச்சு நின்று போயிருமா, போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு வேதனையினால் அந்த பொண்ணு துடிக்கிறாங்க. இந்த நிலைமையிலிருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சாங்களா, இவங்க யாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். 1989 உத்தரப்பிரதேசம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் தான் ஜூலை மாதத்தில் பிறக்கிறாங்க அருணிமா சின்ஹா. இவங்க அப்பா ஒரு ஆர்மிமேன். இவங்க அம்மா சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. இந்த நிலைமையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அப்பா மிஸ்டீஸான முறையில் இறக்குறாரு. இது கொலை அப்படின்ற மாதிரி தான் கேஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் அப்பா இறந்து போயிட்டாரேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த அருணிமா சின்ஹாவுக்கு ஒரு பெரிய பேரிடி விழுந்தது. என்னன்னு பார்த்தா, இவங்க அம்மாவும் இவங்க அம்மா கூட பிறந்தவரும் சேர்ந்து தான் இவங்க அப்பாவை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணு முன்னாடியே இவங்களுடைய அங்கிளையும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கவலையிலையும் கண்ணீரிலையுமா போகுது.
இந்த நிலைமையில இவங்க அம்மாவும் இவங்களுடைய அங்கிளும் விடுதலை செய்யப்படுறாங்க. இவங்க மேல குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பாகுது. இருந்தாலுமே பல நாட்கள் கைதிகள் மாணிக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே திறமையா இருந்தவங்க தான் அருணிமா சின்கா. இவங்க வாலிபால், த்ரோ பால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. வாலிபால் மேட்ச்ல 7 டைம்ஸ் வின் பண்றாங்க. ஸ்டேட் லெவல்ல அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க. நேஷனல் லெவல் டீம்ல இடம் பெற்று நம்ம இந்தியாவுக்காண்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் சிஐஎஸ்பி எக்ஸாம் அறிவிக்கிறாங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போஸ்ட். இதுதான் நம்ம அருணிமா சின்காவோட எய்மாவே இருந்தது. பேரா மிலிட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால இந்த ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேகமாகவே உள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணதில் வந்து இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்து தப்பாக இருக்குது. அதனால டெல்லியில் போய் மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு நைட் ட்ரெயினில் வந்து வேகமாக ஏறுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறாங்க. இப்போ 2 ட்ரெயினுக்கும் நடுவில் அப்படி அடிபட்டு கிடந்த அருணிமா சின்காவை தாண்டி 48 ட்ரெயின் கிராஸ் பண்ணி போச்சு. அதோட சத்தம், அதோட காத்தோட இழுவிசை எல்லாத்துலேயுமே பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலைமையில தான் இரவு நேரத்தில் 1லேருந்து 2 மணிக்குள்ளே நடந்த இந்த நிகழ்வு 3 மணி நேரம், 4 மணி நேரம்னு காலம் வந்து கடந்து போய்கிட்டே இருக்கு. பொழுதும் விடிய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பையன் இந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து வரான். இந்த பொண்ணை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் தெரிச்சு ஓடுறான். நேரத்துக்கு அப்புறம் ஒரு பையன் நம்மளை பார்த்தான்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த அருணிமா சின்கா உடம்புக்குள்ள முழுசா அவங்களால அசைக்கவே முடியலை. ஆனால் உயிர் மட்டும் இருக்கு. அந்த பையனும் ஓடி போயிட்டான் அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் போய் நிறைய பேர்கிட்ட சொல்லி எல்லாருமே இந்த பொண்ணை நோக்கி வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க. இந்த பொண்ணோட நிலைமை ரொம்பவே பரிதாபத்து நிலைமையில் இருக்குது. அப்போது போலீஸார் எல்லாருமே வர்றாங்க. மெடிக்கல் டீம் வர்றாங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணை ஒரு ஸ்ட்ரக்சரில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் எடுத்துகிட்டு போனால் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இந்த பொண்ணுக்கு நிறைய பிளட்டு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளட்டு வந்து நிறைய ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு சிவியராக அடிபட்டதுனால நிறைய சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்கணும். குளோரோஃபார்ம் கொடுக்கக்கூடிய அந்த டாக்டர் அப்போதைக்கு அங்கே அவைலபிள் இல்லை. அவங்க வந்து வரணும் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்தது. இந்த நிலைமையை எல்லாத்தையுமே தாண்டி போய்கிட்டு இருந்த அருணிமா சின்கா எவ்வளவோ கொடுமைகளையும் ரணத்தையும் இதில் நான் கண்டுட்டேன். அதனால இனிமேலும் நீங்கள் குளோரோஃபார்ம் கொடுக்காம பண்ணக்கூடிய அந்த அறுவை சிகிச்சைங்கிறது என்னால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்ட டாக்டரும் அங்கே இருந்த அத்தனை பேருமே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுவா அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரியே ஆப்ரேஷனும் நடக்குது. இந்த பொண்ணு எப்படி அந்த வேதனையினால் துடிச்சதோ அதே மாதிரி குளோரோஃபார்ம் இல்லாமையே முழு வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டே அந்த அறுவை சிகிச்சை முடியுது. அது ஒரு எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால எதிர்க்கட்சி தலைவர் அங்கே எலெக்ஷனில் நிற்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பொலிட்டீஷியன் இவங்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த நியூஸ் ஃபுல்லாகவே ரொம்ப வைரலாக பரவுது. அதுலேயும் இந்த பொண்ணு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வர்றாங்க. அவங்களுடைய இடதுகால் முழுக்கவே அவங்களோட அட்டாச்மெண்ட் பண்ண முடியலை. இப்போது அவங்க ஒரு டிசேபிலிட்டி பர்சனாக இருக்காங்க. வாலிபால்லையும் த்ரோபால்லையும் பயங்கர ஒரு பிளேயராக இருந்தவங்க வாலிபால் மேட்ச்சில் பலவிதமான சாதனைகள் புரியணும் அப்படின்னு சொல்லி அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்ச இந்த பொண்ணு இப்போது டிசபிலிட்டி ஆகி எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஒரு வேதனைக்குரியது நடக்குது. என்னன்னா இந்த பொண்ணு பொய் சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கொள்ளையர்களாலெல்லாம் பிடிச்சி தள்ளப்படலை. இவங்க சூசைட் பண்ணுறதுக்காண்டி குதிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது நடக்காததுனால அனுதாபத்தின் பேரில் இப்படி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் தன் கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த பொண்ணால் அதை தாங்கவே முடியலை. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறாங்க, அங்கே அவ்வளோ பேர் என்னை தூக்கி எறியும் போது பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருமே ஐவிட்னஸ். அவங்களெல்லாம் விசாரிங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி இந்த பொண்ணு சொன்னது தான் நிரூபணமாகுது. அதுக்கப்புறம் அருணிமா வந்து பேட்டி கொடுக்குறாங்க.
நான் அவ்வளோ பெரிய ஒரு உயிர் போகிற நிலமையில இருக்கும்போது கூட அவ்வளோ வேதனை கூட என்னால் தாங்க முடிஞ்சது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி தான் என்னுடைய மனசை ரொம்ப காயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அருணிமா சின்ஹாவோட மாமா வந்து இவங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு, இது உனக்கான ஒரு முடிவு இல்லை. ஏன்னு சொன்னால் நீ வந்து சாதிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அதுலேயும் டிசேபிலிட்டி பர்சன் யாருமே வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினதே கிடையாது. நீ அங்கே ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒரு எவரெஸ்ட் சிகரத்தோட ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாரு. அப்போது அருணிமுகா சின்ஹாவுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. ஏன்னா இப்படி ஒரு இதை இவங்க மாமா சொல்லுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது அவங்களுக்குள்ளேயே அவங்களே யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த சாதனையை நம்ம முடிச்சே ஆகணும். நம்மளுடைய எய்ம் முன்னாடி ஒன்றா இருந்தது. ஆனால் இப்போ இதுதான் நமக்கான எய்ம் அப்படிங்கிறது. இப்போ இந்த எவரெஸ்ட் சிகரத்தை எப்படினாலும் நம்ம ஏறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. அப்போ டாக்டர்ஸ் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எந்திரிச்சு நடக்கக்கூட கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை முறையிலான காலை வந்து வைக்கிறாங்க. ஆனாலுமே நீங்கள் இந்த செயற்கை முறையிலான காலையுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்தாலும் உங்கள் கால் வந்து வீங்கிரும். இதை நீங்கள் அதோட அட்டாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொன்ன எல்லாத்தையுமே மறுக்கிறாங்க. ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறாங்க. உடம்புக்கும் மனசுக்கும் பலவிதமான ப்ராக்டிக்ஸ் கொடுக்குறாங்க. தயாராகிறாங்க. இந்த நிலைமையில் பச்சேந்திரி பால் அப்படின்ற ஒரு லேடியை போய் அருணிமா சின்ஹா சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட தன்னுடைய நிலைமை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த லேடி யார் அப்படின்னா, இவங்க தான் எவரெஸ்ட் ஏறின ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் அப்படின்னு சாதனை படைச்சவங்க. பச்சேந்திரி பால் இவங்களுக்கு மனதையும் உன்னுடைய உடலையும் எந்த மாதிரியெல்லாம் நீ தயார் பண்ணணும், மேலும் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு நீ எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், செலவாகக்கூடிய செலவுகள்லாம் உனக்கு பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் யாரை வந்து நீ ரெஃபர் பண்ணி அது மூலியமாக நீ போகலாம் அப்படின்னு பலவிதமான அட்வைஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த நிலைமையில தான் டாடா ஸ்டீல் நிறுவனம் இவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் தானே செய்கிறதா முன்வர்றாங்க. அவங்களே இவங்களுக்கான ப்ராக்டிக்ஸ், எவரெஸ்ட் போகிறதுக்கான செலவு எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறாங்க. 2013 மே நம்மளுடைய அருணிமா சின்ஹா அவங்களுடைய சாதனை பயணத்தை தொடங்குறாங்க. எவரெஸ்ட்லேருந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. பல சுற்றுக்களாக பல நாட்களாக தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களால ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே அவங்களுடைய கால் அப்படிங்கிறது ரொம்பவே வீங்க ஆரம்பிக்குது. அப்போ இருக்க அத்தனை பேருமே சொல்கிறாங்க, இதுக்கு மேலே உன்னால் முடியாது, தயவு செஞ்சு நீ பின்னோக்கி போயிடு அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டும் போது பயங்கரமான சுழல் காற்று வரும். இன்னொன்று குளிர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. மேலும் இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும்போது 60 கிலோ வரைக்குமே எடை இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே தானே கொண்டு போக வேண்டிய இது மாதிரியான சுச்சுவேஷன் தான் அங்கே எல்லாருக்குமே இருந்தது. அதனால் எல்லாருமே எல்லா பொருளுமே கொண்டு போகணும். இப்படி கொண்டு போய் ரொம்பவே முடியாமல் கை காலெல்லாம் வீங்கி இருந்த அருணிமா சின்ஹா பின்னோக்கி போயிருன்னு பல பேர் முடியாதுன்னு சொன்னதுனால, இந்த முடியாதுன்ற வார்த்தையை நான் உடைச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் முன்னேறி செல்கிறாங்க. அந்த சுழல் காற்று, பனி அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து போகிறாங்க. இந்த நிலைமையில் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, அவங்க படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் சொல்லுவாராம், அதாவது பல பேர் 90% கடந்த பின்னாடி தான் தன்னுடைய முயற்சியில் தான் தோல்வி பெற்றுவோமோ அப்படின்ற பயத்தினால பின்வாங்கி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேறி போனாலுமே அவங்க முழுமையான வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது. அதனால எக்காரணத்தை கொண்டும் நம்ம இதில் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு செல்ஃப் பிலீவை கொண்டு வந்து அவங்க வேகமாக முன்னேறி போகிறாங்க. அதே மாதிரி எவரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு முறையாக தொட்ட டிசேபிலிட்டி உமன் அப்படின்ற ஒரு பேரையும் வாங்குறாங்க. எவரெஸ்ட்டை தொட்ட நம்ம சாதனை பெண்மணி அருணிமா சின்ஹாவுக்கு அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கிலிருந்து அனைத்து தலைவர்களுமே தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்போது பேட்டி கொடுக்குறாங்க அருணிமா சின்ஹா, இதில் நான் வெற்றி பெற்றதுக்கு என்னுடைய செல்ஃப் பிலீவ் மட்டும்தான் காரணம். இதில் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தினால மட்டும்தான் நான் இதை முடித்தேன். அதனால் எல்லாராலையும் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசால தான். மேலும் ப்ராக்டிக்ஸ் மேக் எ பர்ஃபெக்ட் மேன்
அப்படின்றத அவங்க லாஸ்ட்டாக தன்னுடைய உரையிலிருந்து முடிக்கிறாங்க. இப்போவும் கிளிமஞ்சாரோ அப்படின்ற பலவிதமான மலைத்தொடர்களை ஏறி சாதனை அப்படிங்கிறத தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அருணிமா சிம்கா. இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் பிலீவ் அப்படின்றது இருந்தாலே எவ்வளோ பெரிய விஷயத்தையுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் யாராலையும் கடக்க முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டியவங்க தான் இந்த அருணிமா சிம்கா. அவங்க அங்கிள் எவரெஸ்டோட ஃபோட்டோவை காட்டும்போது அவங்களுடைய எய்ம் ஐ கோனா கிளைம் திஸ் எவரெஸ்ட் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருந்ததுனால மட்டும்தான் இவங்க ஜெயிச்சேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால நாமளும் இந்த மாதிரி ஒரு எய்மை எடுத்து அதை நம்ம சாதிச்சு காட்டியே தீரணும் அப்படின்னு இறங்குனா இந்த மாதிரி பல சாதனை பெண்மணிகளும் சாதனையர்களும் இந்த உலகத்தில் உருவாகலாம். இந்த மாதிரியான பலவிதமான கேசஸை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.